பைரசி திருட்டு வீடியோ வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு திருட்டு விசிடினால பாதிப்புங்கிறது 10% தான். நம்ம நல்ல படம் எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ மாநகரம்னு ஒரு படம் ஓடிட்டு இருந்தது, இதுக்கு முன்னாலேயும் ஒரு படம், இப்போ இந்த 8 தோட்டாக்கள்னு ஒரு படத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பெரிய ஆர்டிஸ்டுகள் எல்லாம் வச்சு அவங்க எடுக்கல, கதையை நம்பி நல்ல படமாக எடுக்கணும்னு சொல்லி எடுத்ததுனால இந்த அளவுக்கு வந்து, ஏன்னா நல்ல படம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருந்தாலும் டாக்கு வந்துடும். இப்போ புது அணி வந்திருக்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில், உங்களையெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் ஓட்டு போட்டதா தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அதாவது பாகிஸ்தான்காரன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சண்டைக்கு வருவான், அதில் வர டேமேஜ் ரொம்ப கம்மி தான். ஆனால் லோக்கல் பொலிட்டீஷியன் இருக்காங்களே, இந்த டேமேஜ் தான் ரொம்ப அதிகம். அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்களாவது கரை ஏற்றுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விழுந்துட்டாருன்னா இன்னொரு டைரக்டர் வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ எல்லாம் படம் எடுக்க வந்த, உன்னை எவன் கூப்பிட்டான் படம் எடுக்க சொல்லி? என்ன படமா எடுத்து வச்சிருக்க நீங்க அப்படின்னா? மரியாதைக்குரிய ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், ராமலிங்கம் அரிமா ராமலிங்கம் அவர்களுக்கும், கண்ணன் சாரு, பொன்வண்ணன், விக்னேஷ், இன்னும் குமரன் நடித்த ஹீரோ, இன்னும் நிறைய பேர் மேடையில் இருக்கிறாங்க, லியோ. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது நிறைய பேர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, என்னன்னா இந்த பைரசி திருட்டு வீடியோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து இப்படி பாருங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு 10% தான். எனக்கு தெரிஞ்சு திருட்டு விசிடினால பாதிப்புங்கிறது 10% தான். நம்ம நல்ல படம் எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ மாநகரம்னு ஒரு படம் ஓடிட்டு இருந்தது, இதுக்கு முன்னாலேயும் ஒரு படம், இப்போ இந்த 8 தோட்டாக்கள்னு ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்டுகள் எல்லாம் வச்சு அவங்க எடுக்கல, கதையை நம்பி நல்ல படமாக எடுக்கணும்னு சொல்லி எடுத்ததுனால இந்த அளவுக்கு வந்து, ஏன்னா நல்ல படம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருந்தாலும் டாக்கு வந்துடும். அதனால் கண்டிப்பாக படம் நல்லா எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ புது அணி வந்திருக்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில். அன்னைக்கு கூட நான் என்ன சொன்னேன்னா, உங்களையெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் ஓட்டு போட்டதா தயவுசெய்து நினைக்க வேண்டாம். அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்களாவது கரை ஏற்றுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் எப்படியாவது இருக்கிற கஷ்டங்கள், ஏன்னா இப்போ இதில் ரொம்ப விக்னேஷ் தான் ரொம்ப நொந்து போய் பேசினாப்புல. ஏன்னா படம் எடுக்கிறது பெருசு இல்லை, வெளியே கொண்டு வர்றது தான் அவ்வளோ சிக்கல்னு சொல்லி. ஏன்னா அவரை அனுபவிச்சுட்டாரு, அந்த அனுபவம் வந்து நல்லா தெரியுது. ஸோ இப்போ இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் புதுசாக வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து, அதாவது பாகிஸ்தான்காரன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் சண்டைக்கு வருவான், அதில் வர டேமேஜ் ரொம்ப கம்மி தான். ஆனால் லோக்கல் பொலிட்டீஷியன் இருக்காங்களே, இந்த டேமேஜ் தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இவங்ககிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக. அது மாதிரி சினிமாவில் பைரசி அப்படின்னு சொல்லி திருட்டு விசிடிங்கிறது வந்து 10% தான். மீதி எல்லாமே வந்து படத்தை எப்படி எடுத்தால், எப்படி எங்கே கொண்டு போய் விடுறது, எப்படி யார் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா தேட்டர்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர்த்துக்கிட்ட மட்டும் தேட்டர் மாட்டிட்டு இருக்கிறதுனால அவங்க சொல்கிற டைமுக்கு தான் நம்ம போட முடியும். அப்புறம் பெரிய படம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா தேட்டரும் பெரிய படம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பெரிய படங்கள்லாம் கூட வந்து முதல்ல சின்ன ஆளுகளாக தானே இருந்தாங்க, அதுக்கப்புறம் தானே பெரிய ஆளுகளாக இருக்காங்க. அதனால் தேட்டருக்காரங்க அவங்க வந்து சின்ன படத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி படங்கள் வெளியே வர்றதுக்கு வந்து இது பண்ணோம். இப்போ இதில் வந்து ரோஜா கூட்டம் மாதிரி படம் எடுத்தோம்னா, இது வந்து இந்த ரோஜா மாளிகை மாதிரி படம் எடுத்துகிட்டு இதில் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கடைசி வரைக்கும் தள்ளி வச்சுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் காலை காட்சி கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. அந்த காலை காட்சியில் வந்து இதுக்கு எத்தனை பேர் வருவான்? ஸோ நீ காலை காட்சி கொடுக்குறது பெரிய ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வந்து காலை காட்சி கொடுத்தா கூட அவன் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால வந்து அவசியம் வந்து படம் பார்த்துருவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 3:30 மணி 6:30 மணி இந்த மாதிரி ஷோ ஏதாவது கொடுத்தா தான் யூஸாக இருக்கும். ஸோ அதனால் சினிமா எடுக்கிறதுல வந்து இப்போது இவ்வளவு இடைஞ்சல் இருந்து அதில் வந்து இப்போது இவ்வளோ தூரம் கோயம்புத்தூர்லேருந்து எல்லோரும் வந்து பேசும்போதே எல்லோரும் ஊர் பூரா கோயம்புத்தூராக சார்ந்தது எல்லோரும் பேசும்போது. ஸோ அவர் வேறு கதை கேட்டுட்டு தான் நான் வந்து சரி கௌதம் இது கதை சொன்னீங்கல்ல,
நல்ல வேலை நான்லாம் கதை சொல்லி வரல சினிமாவில். ஏன்னா நான் ப்ரொடியூசர்கிட்ட முதல்லயே சொல்லிட்டேன். நான் கதை வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து நான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து கதை சொல்ல மாட்டேன், ஃபைனான்ஸ்கிட்ட கதை சொல்ல மாட்டேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நான் படம் பண்ணும்போது என் ப்ரொடியூசர் வந்து உள்ளே வந்து டிஸ்கஷன்ல எல்லாம் வந்து உள்ளே எட்டி பார்க்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேண்டான்னுடுவேன். என்ன காரணம்னா ப்ரொடியூசர் வந்து விழுந்துட்டாருன்னா இன்னொரு டைரக்டர் வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் விழுந்துட்டேன்னு வைங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் இல்லையா, நானே தானே எந்திரிக்கணும். ஸோ அதனால் உங்களை விட எனக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது, என்னுடைய லைஃப் இது. அதனால் வந்து நான் அவ்வளோ அக்கறை எடுத்துக்குவேன். அதனால் நீங்கள் வந்து டிஸ்கஷன் அதெல்லாம் வர வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஒவ்வொரு படத்துக்கும் நான் அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே கௌதமெல்லாம் கதை சொல்லி வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி வந்திருக்காருன்னா பெரிய கிரேட். ஏன்னா எங்கள் டைரக்டர் கூட ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் வேலை பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் உடனே ப்ரொடியூசர் பாரதி கொஞ்சம் சொல்லிடு அப்படிம்பார். உடனே உட்காந்து கச்சேரி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து கதையை வந்து சொல்லுவார். எனக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டாருன்னு சொல்லி 3 நாள் கழித்து சேலம் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துருக்கு, அவருக்கு கொஞ்சம் கதை சொல்லுங்கள் அப்படிமா. இப்படி அவர் கதை சொல்கிறத பார்க்கும்போது பயமாக இருந்தது. என்னென்னா ஏன்னா அவங்க நாலேஜ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உண்மையிலேயே 16 வயதில் வந்து நான் ஸ்கிரிப்டை படிச்சோன்னே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது முதல் நாள் ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் வந்து ரிப்போர்ட் கரெக்டாக இல்லை. சேலத்துலேருந்து நினைக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டார். வந்து எங்கள் டைரக்டர் வந்து நீ எல்லாம் படம் எடுக்க வந்த அப்படின்ட்டார். உன்னை எவன் கூப்பிட்டான் படம் எடுக்க சொல்லி, என்ன படமாக எடுத்து வச்சுருக்க நீ அப்படின்னா. அப்புறம் 2வது நாள் 3வது நாளுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் திரும்பிட்டார். உன்னை எல்லாம் எவன்டா படம் வாங்க சொன்னான். ஏன்னா படம் ஓட ஆரம்பிச்சோன்னே அதுக்கப்புறம் அதனால் சினிமாவில் வந்து யாருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 10 பேர்த்துட்டு கதை சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. அதனால் அவங்கவுங்களாம் இப்போ கௌதம்னா அவருடைய நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் படம் பண்ணி ஆகணும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அவர் வந்து என்றைக்குமே இருக்கணும். ஸோ இன்றைக்கி அவர் ஈஸ்வரையா சொன்னார், என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க, சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பா அப்படின்ட்டு. அவர் சொல்லும்போது உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. என்னென்னா இவர் எப்படி கதை சொல்லியிருப்பாரு, அவர் எப்படி கேட்டிருப்பாரு. ஸோ கோயம்புத்தூர்காரங்க எல்லாரும் சேர்ந்து சிரமப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக வந்து படம் நல்ல படமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் கௌதம். இப்போ எல்லா படங்களுக்குமே நடிகர்கள் நடித்த படங்களுக்கு மட்டும்தான் ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு காதல் படத்தை ஜெயிக்குங்கிற நம்பிக்கையோடு எடுத்திருக்கேன். இந்த படத்தில் முதல் காட்சி தமிழகம் முழுவதும் லவ்வர்ஸ் யார் எங்கள் படத்தில் வெப்சைட்டில் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டிக்கெட் இலவசமாக கொடுக்குறதா அண்ணன் மூலியமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் சொல்லிட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ போன வாரத்தில் கூட டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு சார் அவங்க இதுக்காக ஒரு இது மாதிரி ஒன்று எடுத்திருந்தாங்க. அவங்க என்னென்ன படங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ இவர் காதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். காதல் படம், சண்டை படம், எந்த படமாக காமெடி படம் எதாக இருந்தாலும் நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க அவ்வளோ வெரைட்டியில் படம் பண்ணியிருந்தாங்க. அத்தனை வருஷமாக 40 வருஷமாக அவங்க படம் பண்ணதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒரு நாகேஷ் ஹீரோவை போட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எம்ஆர் ராதா சார் அவரை வச்சு ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது நாடகத்தில் நடிச்சிருக்கிற அவரை வச்சு ரத்த கண்ணீர் பண்ணும்போது அவ்வளோ ரெவல்யூஷனான ஒரு சப்ஜெக்ட் தைரியமாக பண்ணாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் படத்தை பண்ணியிருக்காங்க, சிவாஜி சார் படத்தை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வெரைட்டியான படங்கள், காமெடி முழுக்க காமெடியாக இருக்கக்கூடிய படங்கள், சர்வர் சுந்தரம் மாதிரி படங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஜேர்னலில் தான் ஓடும், அந்த ஜேர்னலில் தான் ஓடும், இப்படி தான் படங்கள் அப்படிங்கிறது கிடையாது. எதில் எடுத்துட்டாலும் அது வந்து நல்ல படமாக இருந்தால் அப்படின்னா டெஃபினட்டாக நல்லா போகும். அதுதான் முக்கியமாக ஒழிய அது என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு காமெடி, ஒரு திடீர்னு ஒரு வில்லேஜ் படம் ஓடிச்சுன்னா, அன்னக்கிளி ஓடிச்சுன்னா உடனே டபக்குன்னு ஒரு 5-6 படம்
எல்லாருமே பூஜை போட்டுருவாங்க, எல்லாருமே கிராமத்து பக்கம் போயிடலான்ட்டு. ஒரு காமெடி படம் ஓடிச்சுன்னா உடனே காமெடி படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, ஜனங்க வந்து எந்த படமாக இருந்தாலும் ரசிக்கிறது நல்லா இருந்தது அப்படின்னா ரசிக்கிறது ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ இவர் எடுத்திருக்கிறது கூட வந்து கொஞ்சம் த்ரில்லர் நினைக்கிறேன்ல, த்ரில்லர் இது இப்போ இந்த சீசன் அது. அதில் வேற என்ன வேற மணியும் பேசிட்டு இருக்கும்போது தேவி மணி சொன்னார், இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த முருங்காய் பாருங்க விட மாட்டேங்கிறாங்க. நானே நினைக்கல அது வைக்கும் போது வந்து இதுக்கு வந்து இவ்வளவு மவுசு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கே போனால் சிங்கப்பூருக்கு போய் உட்காந்துட்டு இருக்கிறேன், அங்கே மீட்டிங் பேசினாலும் அங்கேயும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு முதலேருந்தே தெரியும், ஆனால் முதலேருந்தே அது வைக்கணும்னு நான் நினைக்கல. எனக்கு என்ன படத்துக்கு தேவைப்படுற இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாருமே அது சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஆளாளுக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்னமோ சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ மகிபாலன் அவர்கள் பற்றி, அவருடைய உழைப்பை பற்றி எல்லாரும் சொன்னதுலேருந்து எவ்வளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. லியோ அவர்கள் அதே மாதிரி தான், இங்கே இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்தில் போய் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கேட்கும்போது. என்னென்னா நம்ம இருக்கிற இடத்துல வந்து நமக்கு மரியாதை இல்லாமல் நம்ம எங்கேயோ போய் படம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸோ இங்கே பண்ண முடியலையே அப்படிங்கிறதுங்கிறது ஒரு வருத்தமான சமாச்சாரம் தான். பட் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு மீண்டும் கன்னடத்தில் எப்படி படங்கள் அடுத்தடுத்து செய்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கௌதம் அவர்கள் ஜெயிச்சு மறுபடியும் கோயம்புத்தூர்காரங்க எல்லாத்தையும் காப்பாற்றி இன்னும் நிறைய பேர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து படம் பண்ணுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த தியேட்டர் வந்து எனக்கு நிறைய ஞாபகங்களை கொண்டு வருது. பாரதி ராஜா சார்கிட்ட நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது இதுக்கு நேர் பின்னாடி அவர் சாருடைய எடிட்டிங் ரூம். அப்போது பிரசாத் லேப் அப்படிங்கிறது வந்து கொடி கட்டி பிறந்த ஒரு இடம். இங்கே வந்து மிகப்பெரிய இயக்குனர்கள் தன்னுடைய பரிசாத்திய முயற்சிகள் அத்தனையும் செஞ்சது, கேமராமேன்கள் அத்தனையும் அதனுடைய ரஷ் இங்கே ஓடும். நாங்கள் அந்த பின்னாடி எடிட்டிங்கில் இருந்து திருட்டுத்தனமாக மேலே ப்ரொஜெக்ட் ரூமில் போய் ஒவ்வொரு இயக்குனருடைய ஒவ்வொரு ஒளிப்பதிவாளருடைய அந்த உழைப்பை வந்து பார்த்து ரசித்த அந்த காலங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது இன்றைக்கி அந்த லேப் ஃபிலிம் ப்ராசஸிங்லேருந்து விடுபட்டு போனது ஒரு திரைத்துறை வேற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து மிக மிக முழுமையாக கொண்டு வந்துருச்சுங்கிறது உணர முடியுது. இந்த மேடையில் அந்த ஃபிலிம் ப்ராசஸ் முடிஞ்சு போனதனுடைய விளைவு தான் ஒரு டிஜிட்டல் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திரைத்துறைக்குள்ளே வந்தது. அது நிறைய பேர்த்த வந்து எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி கொடுத்தது. அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் நான் நடிகனாக மாறிட்ட பிறகு எனக்குள்ளே இருந்த இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை, ஏதாவது படம் பண்ணணும் அப்படின்னு அப்பப்போ ஒரு உந்துதல் வரும். டிஜிட்டலாக ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கேமரா, அதுக்கு ஒரு கிரேன், அதுக்கு ஒரு மினி ட்ராலி, அதுக்குன்னு ஒரு எஃப்சிபி கற்றுக்கிட்டு நான் பர்சனலாக அதில் ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் ஆனேன். அந்த காலகட்டத்தில் என்னுடன் கூட ஒரு நண்பனாக, சகோதரனாக எல்லாமா எனக்கு இன்னைக்கு வரலும் எப்பவுமே தொடர்ச்சியாக என்னோட திரைத்துறையில் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நண்பர் யாருன்னா கேமராமேன் மகிபாலன். மகிபாலன்கிட்ட நான் பேசும்போது சொல்லுவேன், மகி இனிமேல் ஃப்யூச்சரில் டிஜிட்டல் தான், அதனால் இதை நீ எந்த அளவுக்கு மைன்யூட்டாக கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோ, இது சார்ந்த விஷயங்கள் நீ என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ பண்ணு. டிஜிட்டல்லையே ஃபிலிம் ப்ராசஸ்லேயே ஹை எண்ட் ஒன்று இருக்குது, லோ எண்ட் ஒன்று இருக்கும். ஹை எண்டில் இருக்கிறவங்க அந்த ஹை எண்ட் கேமராக்களை யூஸ் பண்ணுவாங்க, பெரிய நடிகர்கள் இருப்பாங்க, அப்படி போயிடுவாங்க. லோ எண்டில் புதுசாக உள்ளே வர்றவங்களுக்கு இந்த டிஜிட்டல் வந்து ஃபிலிம் அப்படிங்கிற ப்ராசஸ் 100 வருடம் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி முடித்து இன்னைக்கு காணாமல் போச்சு. அதில் ஒரு சுமாரான கேமராமேன் கூட பெரிய அளவில் சாதிச்சிட முடியும் அதுக்கு, ஏன்னா கூட இருக்கிற யூனிட் அத்தனையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிடும். ஆனால் டிஜிட்டலுங்கிறது அப்படி இல்லை. ஒவ்வொரு கேமராமேனும் கற்றுக்கிட்டே ஆகணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது இப்போ தான் புதுசாக உள்ள நுழையுது. அப்போ நீ இதை படிக்கணும். இதுக்கு தொடர்ச்சியாக நீ போய் எங்கெங்கே கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோ, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே நீ ட்ராவல் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அன்னையில் இருந்து மகி இந்த 10 வருடமாக திரைத்துறையில் வருடத்துக்கு 5 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு 5 படம். இன்னொன்று,
டிஜிட்டலாக வரக்கூடிய எல்லா கேமராக்களிலுமே மகிபாலன் ஒர்க் பண்ணிட்டான். நான் மகிகிட்ட சொல்லுவேன், ஒரு படத்தில் நீ ஒர்க் பண்ணினதை அதே கேமராவை எடுத்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு மறு படத்துக்கு வேலை பார்த்துறாத. ஏன்னா ஒவ்வொரு முறையும் டிஜிட்டலில் புது புது கேமரா, சோனியா இருக்கட்டும், பேனாசோனிக்கா இருக்கட்டும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ ஒவ்வொரு படத்துலையும் எக்ஸ்பிரிமெண்ட்ல என்ன முடியுமோ கற்றுக்கோ. அது உன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக இருக்கும். ரெண்டாவது, உனக்கு ஒவ்வொரு ஃபுட்டேஜ், ஒரு சோனின்னு ஒரு படம், ஒரு கேமரா ஒன்று போட்டாங்கன்னா அந்த சோனி கேமராவில் உனக்கு ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். அவன் அதுபோல் பார்த்தீங்கன்னா 5 படம் வேலை பார்ப்பான், 5 படத்துக்கும் வெவ்வேறு கேமரா. இன்னைக்கு அதிகமான டிஜிட்டலில் ஒர்க் பண்ணி வெவ்வேறு கேமராவில் ஒர்க் பண்ணி ஒரு ஃபுட்டேஜ் வச்சிருக்கான்னா அது மகிபாலன் தான். எனக்கு அதில் உண்மையாலுமே பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்து இயக்குனர் கௌதமன். எனக்கு கௌதமன் வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் தான் தெரியும். மகிபாலன் சொல்லியும் அது திரைத்துறையில் எனக்கு அறிமுகமான நண்பர் தான். அவரை பற்றி எனக்கு பர்சனலாக பேசுகிறதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் ஒரு இயக்குனருங்கிற முறையில் அவர் யூனிட்டை கோஆர்டினேட் பண்ணி அதை கொண்டு வந்து சேர்த்து இன்னைக்கு சினிமா மினிமம் கேரண்டி, எந்த பொருள் ஒரு மினிமமாக நம்ம போட்ட முதலீட்டை தக்க வச்சு கொடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கான ஸ்கிரிப்ட் அவர் எடுத்துக்கிட்டாரு. கண்டிப்பாக இந்த படம் அவர் உள்ள கதைக்குள்ளே என்ன பண்ணியிருக்காரு, சுராஜித் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பொருள் போய் சேர்வதற்கு அந்த பொருளில் முதலீடு பண்ணுபவர்களுக்கு ஒரு மினிமம் நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையே இந்த படம். ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்ட விதம் ஒரு ஹாரர் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அதுவும் ஹாரர்லேயே காமெடி அப்படிங்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது அவருக்கு கை கொடுக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். மூணாவது, தயாரிப்பாளர். எனக்கு தயாரிப்பாளர் இங்கே பேசுனது ரொம்ப வெள்ளந்தியாக பேசினார். ஒரு கிராமத்து மனிதர் ஒரு விவசாய காட்டில் ஒரு பயிர் பண்ணும்போது ஒரு விவசாயிகிட்ட எப்படி பேசுவார், எங்கள் அப்பா பேசுன மாதிரியே இருந்தது. நான் கோயம்புத்தூரை சேர்ந்த, ஈரோட்டை சேர்ந்தவன். எங்கள் அப்பா ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு மனிதர். நான் திரைத்துறைக்கு வந்துட்ட பிறகு இப்போ எனக்கு ஒரு இங்கே அனுபவங்கள் ஆகிப்போச்சு. அவரை நான் பார்க்கும்போது, இப்போது என்னுடைய அறிவுக்கு நான் பார்க்கும்போது, நான் குழந்தையாக இருந்துக்கிட்டு அவரை பார்க்குறேன். அவருடைய பேச்சுக்கள் அப்படியே வெள்ளந்தித்தனமாக அவருடைய பேச்சு, என்னைய பெருசாக நினச்செல்லாம் அவர் இல்லை, சாதாரணமாக பேசுவார். அவருடைய பேச்சு இப்போ ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுது. எப்போ நான் நல்ல படம் ஒன்று எடுத்திருக்கேன்ப்பா, நெல் முதலீடு பண்ணிட்டேன்ப்பா, அது அடுத்தது களத்தமேட்டுக்கு வந்து சேர்ந்ததுன்னா ஒரு விலைகளை நல்லா இருந்தால் போட்டு விட்டு போயிடலாம், ஏதோ பார்த்து விலையை போட்டு விடுப்பா அப்படின்னு ஏதோ சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பேசினார். அனுபவம் இல்லை, ஆனால் ஒரு பக்குவம் இருக்கிறது. உண்மையிலுமே இந்த துறையில் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பொருளை கொண்டாந்து சேர்த்திருக்கோம், இந்த பொருள் நல்லபடியாக இருக்குது, பார்த்து எதை போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். ஆனால் நான் இந்த பொருளை எடுப்பதற்கு நிலத்தை விற்றுருக்கிறேனா, தாலியை விற்றுருக்கிறேனா, அல்லது கஷ்டப்பட்டிருக்கிறேனா அப்படிங்கிறதெல்லாம் கன்சியூமருக்கு தேவையில்லை. கன்சியூமராக இருப்பவர்கள், அதாவது நுகர்வோர்கள், எப்போதுமே அவன் திருப்தி அடைந்தால் அந்த பொருளை தூக்கி வச்சு கொண்டாடுவான். அதற்கு நம்ம பொருளை அவனுடைய ரசனைக்கு தகுந்தாற் போல், அவன் ரசிப்பதற்கு தகுந்தாற் போல் எடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது தெரிஞ்சு எடுக்கிறோமா தெரியாமல் எடுக்கிறோமாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன்னா அந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டல் சார்ந்த நபர் மதுரையிலேருந்து கடை வச்சிருக்காரா, கோயம்புத்தூர்லேருந்து கடை வச்சிருக்காரா, அல்லது அவர் இருக்கிற சொத்தெல்லாம் வைத்து அந்த ஹோட்டலை வச்சிருக்காரான்லாம் நான் பார்க்கறதில்ல. ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு நல்லா இருக்கா, அந்த சர்வீஸ் பண்ணுறது, அவங்க என்னை பராமரிக்கிறதும் அவங்க என்னை அன்பு காட்டுவதும் அந்த உணவை பரிமாறுகிற முறையும் சரியாக இருந்தால் தொடர்ச்சியாக நான் அங்கே போவேன். அந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவேன். நான் ஒரு கன்சியூமராக ஹோட்டலுக்கு போகும்போது உணவை எப்படி தேர்ந்தெடுக்கிறேனோ அதுபோல தான் நான் சினிமாவையும் தேர்ந்தெடுக்கிறேன். அப்படி தான் நுகர்வோர்கள் இருக்கிறார்கள். அதனால் நாம் எடுக்கக்கூடிய பொருளை, சினிமா என்பது ஒரு பொருளாக வைத்து கொண்டால் கூட அதை ஒரு நுகர்வோர்கள் ரசிக்கக்கூடிய விஷயங்களில் நாம் குறைஞ்சபட்சமாக அவங்க 100%னா நம்ம ஒரு 70%ஆவது அந்த சின்சியாரிட்டியில் நாம் கொண்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவர்கள் அதை தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். அப்படி ஒரு படமாக இந்த படம் அமையணும். அதற்கான நீங்கள் ஸ்கிரிப்டையும் மினிமம் கேரண்டிக்கு ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்திருக்கீங்க. இந்த யூனிட்டுக்கு முழுமையான என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், மீடியாவுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரோஜா மாளிகை
டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் 2 படம் தயாரிச்சிருக்கிறேன். ஆச்சாரியான ஒரு படம், அவன் அவள் ஒரு அப்படிங்கிற ஒரு படம். முன்னாடியெல்லாம் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இப்போ வந்துட்டு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அண்ணன் பொண்ணு சார் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் ஈரோட்டுக்காரங்க தான். ரொம்ப வெள்ளந்தியாக இருந்துச்சு அவருடைய ஆர்வம், அவருடைய மனசு. சினிமா படம் எடுக்கணும்னு வந்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஓடணும். நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்துடைய டைரக்டர் அவர்கிட்ட ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது. கண்டிப்பாக அவர் இந்த படத்தை நல்லா பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்கிரிப்டு, அந்த சொன்ன விதம், ஒரு சேஃப்டியான ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த படம் வெற்றி அடையணும். அப்புறம் நம்ம இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் எங்களுடைய டைரக்டர் பாரதிராஜா சாருடைய பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய என்ன மாதிரி ஏறி அவர் ஒரு போராளி, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். தோல்வி எத்தனை தோல்வி வந்தாலும் அதை பார்த்து அது தோன்ற மாட்டார். நாங்கள்லாம் கிழக்கு போய் பசுமன்லாம் ஒர்க் பண்ணும்போது கரண் சார் தான் எனக்கு கேமரா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் போய் இழுத்து போட்டுட்டு செய்வார். அவ்வளோ ஒரு ஆர்வமாக வேலை செய்வார். அந்த சுறுசுறுப்பு இப்போவும் நான் உள்ளே வரும்போது பார்த்தேன். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அமரன் காமிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க நடிகர்களை, ஜெயிச்சாதான் கண்டுக்குவாங்க. அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த யூனிட்டுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தோல்வி கண்டு பயந்துடக்கூடாது, முயற்சி பண்ணணும். இந்த படத்தை கண்டிப்பாக மக்களோட போய் சேர்த்துறது ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி நல்லா பப்ளிசிட்டி பண்ணி நல்ல ஒரு டீம் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. கொஞ்சம் நீ எடுத்த அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. யாராச்சும் ஒருத்தர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு முன் வந்தாங்கன்னா யாருடைய ஐடியா கேட்காதீங்க, அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அந்த படத்தை கொடுத்துட்டு இந்த படத்தை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த டீமுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்காலம் இருக்குது. இந்த ரோஜா மாளிகை வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரோஜா மாளிகையில் பணியாற்றிய அனைத்து அன்புள்ளங்களே, ரசிக பெருமக்களே, எல்லாவற்றையும் ரசிகர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஆக்சுவலி நான் ஒரு 20 வருஷமாக கௌதம் என்னுடைய ஃப்ரெண்டு, நண்பர்களாகவே இருந்தோம். எப்போவுமே சினிமா பற்றி பேச்சு போட்டிருப்பான். நான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். அப்புறம் பட வாய்ப்பு கிடைச்சோன்னே ஒரு தமிழ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம மியூசிக்கே பண்ண வேண்டாம், பேசாமல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு நல்ல சேல்ரி கிடைக்கிது, பெரிய ரெசார்ட்டில் ஒரு ஜென்ரல் மேனேஜராகவே உட்காந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டேன். அப்புறம் அத்தனை கசப்பான அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது தமிழில். அப்புறம் கன்னடத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ 9 படங்களுக்கு இசையமைச்சிட்ருக்கேன் கன்னடத்தில். அதில் 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு சொல்கிறேன். 2 படங்கள் வந்து அவார்டுக்கு போச்சு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இவனே கேட்டான், எப்படா டே போய் இந்த மாதிரி கன்னடத்தில் போயிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு கன்னடம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே மொழி இசை தான். இசைக்கு ஏது மொழி, அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு மதம் போட்டுருக்கேன். இந்த சாங் வந்து நான் அதான் என்னோட எண்ணமே இல்லை திருப்பியும் நான் இங்கே வந்து படம் பண்ணணுன்ட்டு உண்மையை சொல்கிறேன் மனசார. அப்போ வந்து கௌதம் படம் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு. அப்புறம் நான் அவங்ககிட்ட நான் எதுவுமே பேசல, நான் பண்ணித்தரேன், எவ்வளோ சாங், 2 சாங், மெலடி நல்லா தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி மெலடியாக இருக்கட்டும். அப்புறம் குத்துப்பாட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு மாஸ்க் ஒரு சாங்கு. என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்னுடைய நண்பன் ஜெயிக்கணும் அப்படின்றது என்னுடைய, ஏன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒரு படம் எடுக்கிறதுக்குன்றதுக்கு கூட இருந்து பல டைம் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால இந்த எல்லாத்தோட சார்பாகவும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று சான்றோர்களாக இருக்காங்க. கோவியின் பெருமை எல்லாத்துக்கும் முன்னாடியும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தான் அமரன். இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். என் முன்னாடி வந்து லெஜண்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி. ஆக்சுவலி வந்து பாக்கியராஜ் சார் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு.
அப்பா கிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன், அப்பா என்னை ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு போய் எனக்கு இன்ட்ரோ கொடுங்க அவரை, எனக்கு இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு. தரேன் அப்படிம்பாரு. அப்புறம் அதுக்கு ஒரு சான்ஸ் அமையவே இல்லை. அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் வந்து அவர் பக்கத்தில் உட்காருவேன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் பொன்வனன் சாரும் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஷூட்டில். அவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நான் அவரை பார்க்குறதுல. அப்புறம் விக்னேஷனா என்னை பற்றி பேச சொன்னார். கண்டிப்பாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், கண்டிப்பாக ஜெயிக்கணும். அப்புறம் ரோஜா மாளிகை, அப்புறம் கௌதம் நான் வந்து பற்றி சொல்லியே ஆகணும். அவரு தான் வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணலாம்ப்பா, நீ நடி, உனக்கு கண்டிப்பாக உனக்கு ஸ்டஃப் இருக்குது பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கெல்லாம் நடிப்பு வராதுண்ணா அப்படின்லாம் சொன்னோம். அப்புறம் இல்லை நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சுத்தமாக வரல, நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் ஷூட்டிங்கில், அதான் இப்போ தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். ரோஜா மாளிகை ஹாரர் ஃபிலிம் நல்லா வந்திருக்கு, சாங்ஸும் சூப்பராக வந்திருக்கு. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த படம் வந்து ஹிட் ஆகணும், நல்லா வரணும், கண்டிப்பாக நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சந்தோஷம். அப்புறம் ஒன்று மகிபால் அண்ணா கிட்ட பற்றி பேசி ஆகணும் நான், ஏன்னா நம்ம போன டைம் நான் பேசவே இல்லை. அவர் வந்து கேமராமேன் விடுன்னு சொல்கிறதோட அவர் வந்து நல்ல மனுஷன். நான் திட்டு வாங்கிட்டு இருப்பேன் டேரக்டர்கிட்ட, அவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு, சரி விடுப்பா, நீ பண்ணுவியாம்மா, நீ இப்படி பண்ணு, நீ இந்த மாதிரி பண்ணு, அவங்க கூட வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். கருமத்தம்பட்டி பக்கத்தில் காடுவெட்டிபாளை கிராமம் சேர்ந்துறேன், விவசாய குடும்பத்தை சார்ந்துறேன். கௌதம் இந்த கதையை வந்து சொல்லும்போது கதை நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 4-5 நாள் யோசனை பண்ணோம். அப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து கேட்கும்போது கதையும் நல்லா இருந்துச்சு. அதனால் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சோம். இப்போ படம் பார்க்கும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது, பாட்டு நல்லா வந்திருக்குது. எனக்கு இதில் அனுபவம் ஒன்றும் அதிகமாக இல்லை. ஆண்டவனும் ஆடியன்ஸும் சப்போர்ட் இருந்துச்சுன்னா மீண்டும் மீண்டும் வரலாம். நான் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன இமயம் இல்லாமல் உட்காந்துருக்குது. நாங்கள் இப்போ பக்கத்தில் பொலிக்கால் பக்கத்தில் வந்து நின்றுருக்கிறேன். முருங்கா கேரக்டர் ஒன்று சொல்லியிருந்தாரு, அதுக்காகத்தான் நாங்கள் இதில் ஒரு தலைக்கறி கேரக்டர் வச்சோம். அவரை நினைச்சேன், படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் அவரை நினச்சிட்டோம். அதனால் நாங்கள் நல்ல கதைகளுக்கு எப்பவுமே ஆடியன்ஸ் வரவேற்பு கொடுப்பாங்க. ஏதோ திருட்டு வீசி டிகிரி எடுத்து நாங்கள் உள்ள நுழையறதுக்கு எடுத்து விட்றாம ஏதோ பார்த்து நல்லபடியாக தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னு எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஊடகங்கள் எங்களுக்கெல்லாம் 2 கண்கள், பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். மீண்டும் மீண்டும் எல்லாரும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கேட்டு நன்றி கூறி பாக்யராஜ் சாருக்கு, நம்ம குருநாதர் கலந்துக்கிற கூட்டத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். நான் வெளியிலிருந்து வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் ஆச்சு. தம்பி கௌதமன் வந்து என்னுடைய படங்களில் தொடர்ந்து எனக்கு உதவியாக அசோசியேட்டாக இருந்தேன். டைரக்டர் வைரமணி அழைச்சிட்டு வந்தார். என்னுடைய நண்பர் புதுசாக படம் எடுத்திருக்காரு, நீங்களாம் வரணும் அப்படின்னாரு. நான் பெரும்பாலும் இந்த சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்களுக்கு உடனே போயிடுவேன். அது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு தெரியாது. ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுத்து அதிலிருந்து போராடி மேலே வந்ததுனால சின்ன படம் எடுத்து மேலே வர்றது எவ்வளோ சிரமம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெரிய படம் எடுக்கிறவங்க வந்து முதல் போட்டில் எடுக்கிறது இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட் கால்ஷீட் வாங்கிட்டா அப்புறம் அதுக்கு ஃபைனான்ஸ் ஒருத்தன் கொடுத்துருவான், அப்புறம் தேட்டருக்காரங்க கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ண விளம்பரத்துக்கு ஒருத்தன் ஸ்பான்சர் கொடுப்பான். அதில் தான் லாபம் வரும். சின்ன படத்துக்காரங்க நீ எல்லாரையும் கேட்டு பாருங்கள். முதல்ல வந்து ப்ரொடியூசர் ஒரு 50 போடுவார், இப்போ எடுக்கிற ஆளுங்களாம். அப்புறம் டைரக்டரே நிலத்து விற்று கொஞ்சம் 10 போடுறாரு, கேமராமேன் 5 போடுறாரு, அப்புறம் நடிகர் கொஞ்சம் போடுறாரு, அப்புறம் ஐடி கம்பெனியில் ஒருத்தனுக்கு 2 சீனை கொடுத்தா அவனுக்கு ஒரு 4. கிட்டத்தட்ட முதலாளி இவங்க தான். சின்ன படம் எடுக்கிறவன் தான் முதலாளி. சொந்த காசை போட்டு ரத்தம் சிந்தி போராடுறான். ஏன் எனக்கு அந்த எதுவும் தெரியும்னா, நான் வந்து திருவள்ளூர் கலைக்கூடன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஒரு ஓனர் ஏவிஎம்ல இருந்ததுனால ஏவிஎம் உள்ள போகும்போது அந்த வெளியில சுத்துது இல்லையா, அந்த உலகம் அந்த ஏவிஎம் சுத்துத, இந்த மாதிரி ஒன்று சுத்தணும் அப்படின்னு நமக்குள்ள பாக்யராஜ் சாருக்கு அது சொல்லியிருக்காரு, நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு.
இந்த ஏவிஎம்லாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இவங்கெல்லாம் வந்து பிரமிக்கிற மாதிரி படம் பண்ணி அவங்களே அசத்தணும்னு நினைச்சிருக்காரு. அது அசத்தினார், முந்தாணி முடிச்சல சொன்னார். அதுதான் மிகப்பெரிய வசூல் படம். அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசில் அப்படி போகும்போது இந்த குளோபலில் பார்க்கும்போது அங்கே தான் வந்து நான் வேலை செஞ்சேன். முதல்ல அதை வேலை செஞ்சுட்டு நான் வந்துட்டேன். அதனால் ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த மாதிரி உலகம் உருண்ட மாதிரி அவனுக்கு பண்ணணும் அப்படின்னு திருவள்ளுவர் கலைக்கூடாது ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கோடி போகிறது எவ்வளோ லட்சம் போகிறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. ஏன்னா நம்ம லெவலுக்கு அப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து ப்ரொடியூஸே வரமாட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னா முதல்ல ஆளுக்கு 1 கோடி போடலான்னு ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஆளுக்கு 10 லட்சம் போடலான்னு ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஆளுக்கு 1 லட்சம் போடலான்னு ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஆளுக்கு 10,000 போட்டு ஏன் ஒரு 1000 பேர் சேரக்கூடாது இப்படிலாம் கணக்கு போட்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மாதிரி 10,000 போடுறது. அது 1000 பேர் போடும். அதை வச்சு ஒரு கூட்டு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு போது அதில் ஒரு ஆற்று காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிற ஒருத்தர், வடபழனி காய்கறி மார்க்கெட்டில், என்ன தம்பி இல்லைங்க ஜனங்கிட்ட காசு கம்மியாக இருக்கும், 10,000 ஈஸியாக போடுவாங்க, ஒரு 1000 பேர் ஒன்றா சேர்த்து படம் எடுப்போம் அப்படின்ற இது இந்த கம்யூனிஸ்ட் மென்டாலிட்டி. கூடி வாழன்றதுக்காக ரொம்ப போய் கீழே இறங்கிறது. அப்போ அவர் சொன்னார், என்ன காய்கறி வியாபாரி எனக்கே சீப்பாக தெரியுது, 10 நீ இந்த பணம் சேர்க்கறதுக்கே 5 வருஷம் ஆகிடுமே அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணலான்னு, நான் 1 லட்சம் தரேன் நீ ஆளை பிடினாரு. அப்புறம் லாரி சர்வீஸ்லேருந்து ஒருத்தர் இந்த கோயம்புத்தூர்லேருந்து SS வரராஜ் வந்தார். எல்லாமே ஒர்க்கிங் கிளாஸ் தான். அப்புறம் ஏவிஎம்ல வேலை செய்தவங்க எல்லாம் ஒர்க்கிங் கிளாஸ் ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் தேர்த்தணும். அப்புறம் மீதி வந்து படம் முடியும் போது போட்டுக்கலாம், அவன் தேர்த்துறதுக்கு டைம் வேணும்ல போட்டு மொத்தம் ஆளுக்கு 1 லட்சம் போட்டால் தான் திருவள்ளுவர் கலைக்கு வரும். 5 பேர் ஒன்றா சேர்ந்து பார்ட்னர், அதில் ஒரு பட்டத்துக்கு ஒரு 1/2 பார்ட்னர் ஒருத்தர் வந்து என் படத்தை அங்கே காப்பாற்றினவங்க பூரா அந்த பிஆர்வங்க மேனேஜருங்க அவங்க இவங்க தான் என்ன பொய்யெல்லாம் சொல்லி இந்த படம் சூப்பராக வருது அது வருது இது வருதுன்னு சொல்லி நடிகர்கள்லாம் கொஞ்சம் குஷிப்படுத்தி என்னை நடிக்க வச்சுட்டான். இந்த சுந்தரராஜன்லாம் இருக்காங்க இல்லையா பிஆர் நெல்லை சுந்தரராஜன், உண்மையிலேயே அவர் என்னை வந்து எனக்கு அவர் ஒரு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் எனக்கு வந்து அதில் கவுண்டர் செந்தில் போன்றவர்கள்லாம் நடிக்க வரும்போது புது பசங்கன்னும் போது அவங்க நாள் கணக்கில் தான் சம்பளம் கேட்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு சீன் 2 சீன் வந்து நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு 2 சீன் எடுத்தாங்கப்பா புளி எனக்கே வந்து கிட்டினஸ் ஆகி போயிடுச்சுருவார். அதாவது இந்த காமெடியெலாம் அப்படி கிட்டி இப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணாது தெரியுமா, அது வந்து கவுண்டருக்கு 2-3 சீன் அதிகமாக வைப்பான்னு சொன்னார்னு உடனே அடுத்த ஆர்டிஸ்ட் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ நமக்கும் ஜனகராஜப்பா நல்லா வரணும்பா, அப்போ 10 நாள் சேர்த்து கால்ச்சிட்டு கேட்டவங்களாம் 25 நாள் 30 நாள் கொடுக்குற மாதிரி இவரே பண்ணி விட்டார். அப்போ அவர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி தான். அப்போ என்னன்னா பணம் மட்டும் வச்சு படம் எடுக்கிறது இல்லை, நல்ல நண்பர்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்க பெரிய ஆளாக என்னை உண்மையிலேயே அதில் வளர்த்து விட்டவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வெற்றி பெற்றதுலேயே வந்து தொழிலாளி வர்க்கம் தான். அதனால தான் என்னுடைய யூனிட்டில் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, மற்றவங்களாம் யூனியனில் வேலை செய்யறவனே வேலையிலேயே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா சட்டம் பேசுவான், சார் என்ன சார் யூனியன் பிரகாரம் வந்து நீங்கள் என்ன சார் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பயப்படுவாங்க எல்லாம். அது எனக்கு கிடையாது, இயற்கையே எங்கள் குருநாதருக்கும் கிடையாது. அது காரணம்னா யூனியனில் இருக்கிறாங்கன்னா தட்டி கொடுப்பார் உடியா தொழிலாளின்னு. அவர் வந்து கம்யூனிஸ்ட்னு அறிவிச்சிக்காத கம்யூனிஸ்ட்டு, நான் கம்யூனிஸ்ட்னு அறிவிச்சுக்கிற கம்யூனிஸ்ட்டு. நான் என்கிட்ட இருக்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு தேர்தல் நடந்தது, 24 கிராஃப்ட் இருக்கு இல்லையா, 21 கிராஃப்ட்ல என்கிட்ட வேலை செய்யறவன் பொறுப்புல இருக்கிறான். எனக்கு எதிராக ஒரு நடவடிக்கை வந்தது, ஒரு பிரச்சனை, யார் பெரிய குருநாதருக்கு தான் மோதிட்டேன், பாஸ்டன் சார் கூட ஒரு சிக்கல் வந்துருச்சு எனக்கு. அவர் தலைவர் நான் துணை தலைவர், ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. சிக்கல் வந்துட்டு உடனே அவர் ஒரு 2 அடிக்கிறாரு என் பேர்ல, விஜயகருக்கு ஒத்துழைப்பு இல்லைன்றாரு. நான் வந்து போய் அவர்கிட்ட கேளுங்க, தப்பு செஞ்சுதான் நான் பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் சார் வரும்போதெல்லாம் தொட்டு கும்பிடுவேன் நான், ஆனால் தவறு செய்யாத போது தொட்டு கொடுக்க கூடாது, அது எது நம்ம தவறு முடியாதுன்னு நான். உடனே என்ன பண்றது, உடனே நான் 21 யூனியன் இருக்காங்க 24 அவுட் ஆஃப், ஏன்னா ஒன்றும் செயலாளராக இருப்போம், இல்லைன்னா தலைவராக இருப்போம், இல்லைன்னா பொருளாளராக இருப்பான். ஏன்னா நம்ம எல்லாரும் யூனியனில் இல்லாதவனே நான் சேர்க்க மாட்டேன், தன்மானம் இல்லாதவன்னு நினைப்பேன் நான். அப்போ போய் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், எங்களுக்கு 15-20 படம் அவர் வேலை கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் ஜாப்ல கூட 15-20 வருஷம்லாம் வேலை கொடுத்தது கிடையாது. எனக்கு ஆளை மாற்றவே மாட்டேன், முடிவெற்ற கூட எனக்கு 30 வருஷமா ஒரே ஆள் தான், முடிஞ்ச வரைக்கும் மாற்ற மாட்டேன். தப்பானவங்களை மாற்றலாம், மொழி சும்மா இருக்கவங்கள மாற்றிட்டு இருந்தால் அப்புறம் கொண்டாட்டி மாற்றுவோம், அப்புறம் புள்ளியை மாற்றும், போயிட்டே இருக்கு. அது எல்லையெல்லாம் போயிடும், அது கல்ச்சர் எல்லாம் போயிட்டு மாற்ற மாட்டேன். அதனால அவன் போய் போராடி 21 யூனியனில் 18-19 யூனியன் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, 2 ரிவோக் பண்ணேன். நான் ஏது பேப்பரில் நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்போ பேப்பரில் பேட்டி கொடுத்து பெரிய ஆள் ஆயிடுறாங்க. இப்போ பசங்களாம் பார்த்தா யூனியனில் இருக்கிற பசங்களாம் விசாலாம் ஏகப்பட்ட பேட்டி கொடுத்துருந்தாப்புல இல்லையா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம். நான் இவ்வளோ பெரிய சீரியஸ் விஷயம்னாலும் கூட பேட்டி கொடுக்கல. நான் எதுக்கு போய் அவர் பெரியவர், அவர் ஏதோ தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு, நம்ம வேலையை காமிப்பண்ணு இந்த யூனியன்லேயே அதை ரிவோக் பண்ணிட்டு வெளியில் கொண்டு வந்தேன். இது எது சொல்லணும்னா அந்த மாதிரி அந்த சின்ன ஒர்க்கர்ஸ் வச்சு தான் நான் என்னுடைய இவ்வளோ தூரம் வந்தேன். இல்லைன்னா நான் வரேன். எனக்கு வந்து முதல் வந்து பிள்ளையார் சொல்லி பாக்கியராஜ் சார் போட்டார். நான் சினிமாவுக்கு வந்ததில் அவருடைய பங்கு தான். நான் கவர்மெண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், வீடு வீடாக ஜுரம் இருக்கான்னு போய் கேட்குற வேலை தான்.
நல்லா இருக்கீங்களா, ஜுரமா இருக்கான்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 வீடு ஏறி இறங்கி ஆகணும். 2 பென்சில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற வேலை தான். பாரதிராஜா என்ன வேலை செஞ்சாரோ அந்த வேலை தான் நான் செஞ்சுருந்தேன். அது ஒரு நாள் பாக்யராஜ் சார் வந்து சின்ன வீடு படம் எடுக்கும்போது இந்த புதுசா சினிமாக்கே தெரியாத ஒருத்தனை படம் பாரியான்னு கூப்பிட்டாரு. படம் போய் சினிமா தெரியாத ஒருத்தன் படம் பார்க்கணும், பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்லணும். ஏன்னா சினிமா ஆளுங்கெல்லாம் வந்து பாக்யராஜ் சார்ட்ட ஒப்பீனியன் சொல்ல பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ரஜினி சாருக்கு 90 லட்சம் வியாபாரம்னாக்கா பாக்யராஜ் சாருக்கு 1.5 கோடி ரூபாய் வியாபாரம், கமல் சாருக்குலாம் 60 லட்சம் தான் வியாபாரம். அப்போ இவர் எப்படி இருந்தாருன்னா சூப்பர் ஸ்டார் வியாபாரத்திலும் சரி, அந்த பிசினஸ் பெரிய ரேஞ்ச். அவர் சுருக்கமாக சொல்ல போனால் சினிமாவில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மாதிரி அண்ணாந்து பார்ப்பாங்க. பாக்யராஜ் சார் படம் வருதுன்னா மற்ற படம் வர்றதுக்கே யோசிப்பாங்க. ரஜினி சார் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, உங்கள் ஆள் படம் எப்போ வருதுன்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேட் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதலாளி முடிஞ்சலாம் அப்படி கலக்கிச்சு. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் அவர் வந்து என்ன பண்ண சின்ன பையனை பார்க்க கூப்பிட்டாரு. கூப்பிடல, அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டாங்க. போய் பார்த்துட்டு என் மனசில் படத்தை சில சொல்லிட்டு வந்தேன். உடனே அங்கே எல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய பேர். ஏன்னா எம்ஜிஆர் வாரிசுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா பாக்யராஜ் சார் பக்கத்தில் யார் இருப்பா, MP MLA பெரிய ஆளுங்க பெரிய VIP இருக்கும். ஆனால் படம் பார்த்துட்டு ஓப்பனாக வச்சுட்டேன். என் மனசுல சொன்னது எப்பயுமே ஓப்பனாக பேசுறது பழக்கம். சொல்லிட்டு வந்தோடனே ஒவ்வொருத்தரும் இந்த ராக்கிங் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படி முறைக்கிறாங்க எல்லாம். பாக்யராஜ் சார்ட்ட இவ்வளோ தூரம் பேசிட்டியா நீ, யார் இருந்தாலே அப்படின்றாங்க. வெளியிலே போக முடியாது பொழுதுன்ற பயம் எனக்கு. என்னன்னா எல்லாருமே என்னப்பா யாருக்கிட்ட போய் என்ன பேசுற நீ, படம் பார்த்தா போக வேண்டியதானே என்ன, நாமான்னு பேசிட்டு போயிட்டேன். ஆனால் மறுநாள் காலையில் 5 மணிக்கு வந்து ஒரு வண்டி வருது என் வீட்டுக்கு. நான் சாதாரண குடிசை மாட்டுவோர் சங்கத்தில் 5 ரூபா வீட்டில் இருக்கிறேன். ஆனால் அந்த ஏரியாவில் பார்த்தா தலைவர் நான். 5 ரூபா வீடு தான் வாடகை. அது அந்த குடிசை ஏரியாக்கள் மற்ற எல்லாருக்கும் தலைவராக இருப்பேன். அப்போ வந்து உடனே வண்டி வருது, எல்லாம் வண்டி பார்க்குறாங்க. அது எது பாரதிராஜா கொடுத்த வண்டி, பாரதிராஜா சார் கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ண வண்டி போடுது. அதுவும் நல்ல வண்டி, வித்தியாசமான வண்டி, அது ஃபாரின் வண்டி மாதிரி வந்து நிற்குது. எல்லாம் பார்க்குறாங்க, யார் வீட்டுக்கு வந்துருக்கு யார் வீட்டுக்கு வந்துருக்குது. எனக்கே அதே தெரியல. அவன் பார்த்தா டைரக்டர் கூப்பிட்டாரு, தப்பா பேசும் பொழுது விசாரணை நினைச்சிட்டேன். நான் அங்கே போனால் அவர் கூப்பிட்டு மரியாதை பண்ணி, உங்கள்கிட்ட திறமை இருக்கு, ஏன் சினிமாக்கு வரலாம் கூடாது சார். நான் 18 வருஷம் கார்பரேஷனில் வேலை செஞ்சு பொண்ணு வயசுக்கு வர மாதிரி ஆகி போச்சு. 35 வயசு எனக்கு. இதுக்கு மேலே போய் நான் சினிமாவில் வந்து ஐயோ திறமைக்கும் வயசுக்கும் சம்மந்தம் கிடையாதுயா, நீ நல்லா வரையா, உனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, நான் டபுளாக தரேன் வான்னு உட்கார வச்சார். சார் எனக்கு கிளாப்பு இதெல்லாம் 35 வயசுல போய் கற்றுக்கிட்டா எப்படி சார், அவங்களோட சின்ன பசங்க வந்திருப்பான் 18 வயசுல அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்களுக்கு தான் என்ன வேலை செய்வான், அவன் முறைப்பான். இல்லை ஜூனியர் வந்து நீ எங்கிட்ட வேலை காட்டியான்னு சொன்னா, நீ ஒன்றும் பண்ணுவானே வண்டியில் பின்னாடி உட்காருன. இவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் கற்றுறதுல மாஸ், அந்த உழைப்பு ஒரு, அதாவது நீ வெளியில எழுத்தாளனுடைய உழைப்பு வந்து வெளியில தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு எழுத்தாளனுடைய உழைப்பு வந்து வெளியில் இருக்கிற யாருக்கு தெரியாது. நடிக்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும், ஸ்பாட்ல ஜம்ப் பண்றாரு, அது பண்றாரு. டைரக்டராவது கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கிறாரு, இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க, கையெல்லாம் காமிச்சு ஒரு மாதிரி டைரக்டர்னு காமிச்சுக்கிறாங்க. அதுவும் கேமராமேனுடைய கேமரா போய் பிடிங்கிட்டு இவங்க நின்னுங்கிறாங்க பக்கத்தில். ஏதோ டைரக்டர்னா ஏதோ கேமரா பக்கத்தில் நிற்கிறாரு தெரியுது. எழுத்தாளன் வந்து ஒரு கடவுள் ஈக்கிறான். ஆட்டி வித்தால் யார் ஒருவர் ஆடாதாடே கண்ணான்ற மாதிரி ஆட்டி வைக்கிற எழுத்தாளன் யாருக்குமே தெரியறது இல்லை. பாக்யராஜ் சாரை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஒரு நடிகர்னு நினைக்கிறாங்க, டைரக்டர் நினைக்கிறாங்க. அவர் உண்மையிலேயே சிறந்த ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர். எழுத்தாளருக்கு மேல ஒரு சிந்தனையாளர். அப்படிப்பட்ட ஆளுகிட்ட வேலை செஞ்சதுனால நம்ம வந்து அந்த எழுத்தை வச்சு படிச்சுக்கிட்டோம். அதனால தம்பிக்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா, நீ சின்ன படம் எடுக்கிற, உனக்கு கோட்டி சொல்லலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனால நீ என்ன பண்ணு, விளம்பரம் கூட ரோடா போய் பண்ணு, வீடு வீடா போய் கேசட் கொடு, வீடு விட என் பர்த்த பாருன்னு கேளு. காசு இருக்கிறவன் கிராமத்தில் எப்படி கல்யாணம் பண்றான் தெரியுங்களா, பெரிய காடு ஒரு நாட்டு அப்படி பிரபண்டமா பண்ணி வாங்குறான். இல்லாதவன் என்ன பண்ண தெரியுமா, பத்திரிக்கை அடிக்க காசு இல்லைன்னா கூட வெத்தலை பார்க்கல அப்படி வச்சு, பத்திரிக்கை கூட அடிக்க முடியாது, வெறும் வெத்தலை பார்க்க மட்டும் வச்சு, ஒரு 2 வெத்தலை பார்க்க தான், அதையும் திருப்பி அந்த வீட்டுல இருந்து எடுத்து போயிடுவான் இல்லையா. ஒரு 2 வெத்தலை பார்க்க வச்சு 500 வீட்டுக்கு போய் மொழி 10 நீங்க வந்துட்டு போகண்டுவான். அவனு கல்யாணம் பண்றான்ல. சின்ன படம் எடுக்கிறவங்க ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இறங்கி வரணும், பொறுப்பா இறங்கி வந்து நாம் வந்து விளம்பரத்தை நல்லா பண்ணலாம். கோயம்பேடு மார்க்கெட்டில் கடை வாடகை பிடிச்சி காய்கறி விற்கிறவன் விற்கிறான், கடை டெபாசிட் கொடுத்து கடை பிடிச்சி அது காய்கறி விற்க முடியாத என்ன பண்ண தெரியுமா, அந்த கொண்டு வர விவசாயி நான் ரோட்ல போட்ட போறான், வாடகைக்கு 2 வண்டியை பிடிக்கிறான், காய்கறி அப்படியே மேலே போறான், ரோடோட போய் வித்துட்டு போயிடுறான். வண்டிக்கு வாடகை கொடுக்க முடியாது, தலையில வச்சு கொடுத்துட்டு போயிடுது. அது என்ன சொல்ல வரனா, எல்லா பொருளையும் சேலாக்க முடியும், அதுக்கு நம்முடைய முயற்சி வேணும். படங்களை ரிலீஸ் ஆகிறதுல வந்து சில கோளாறு வந்து அங்க இருக்கு.
சங்கங்களை வந்து கட்டுப்பாடை கொண்டு வரல. சிலதுல நம்மகிட்டே வீக்னஸ் இருக்கு. பாக்யராஜ் சார் வந்து ஒரு படத்துக்கு ஒரு மாசம் ஒரு சீனுக்காக போராடினார். நான் கூட நினைச்சேன் வேணும்னே ஒரு மாசத்துக்கு காலத்தை ஓட்டார் போல, எதுக்கு டிஸ்கஷன் சொல்லி இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு ஒரு மாசம் எங்க சென்றார் ஒரு படத்துல செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏதோ ஒரு சீன் 2 சீன் நல்லா வரலன்னு ரொம்ப போராடாரு. அப்புறம் சொல்றாரு, ஐயோ இது ஜனங்கிட்ட போய் சேரணும், 100 நாள் அவன் திருப்பி திருப்பி பார்க்கணும், 10 தடவை அவன் திருப்பி பார்க்கணும், நம்ம பட கஷ்டம் அவனுக்கு தெரியாதியா, ஆனா அவன் வந்து 10 வருஷம் சென்று பார்த்தா கூட அவனுக்கு அந்த சிரிக்கணும் இல்லையா. அப்புறம் ரெண்டாவது இவரு சார்கிட்ட என்ன பழக்கம்னா, ஒரு மார்க் போட்டாருன்னா இந்த இடத்துல அவன் சிரிப்பான், இந்த இடத்துல அரை சிரிப்பு, இந்த இடத்துல முழு சிரிப்புன்னு போட்டான்னா அதே மாதிரி தேட்டர் நடக்கும். எங்க சிரிப்பான் அப்படி அந்த அளவுக்கு மாஸ் சைக்காலஜியோட அந்த ஸ்கிரிப்டுக்காக உழைச்சி பண்ணுவார். அதை கத்துக்கிட்டு போய் நான் போயிடுச்சேன். அதனால நம்ம ஏழையா இருக்கிற சின்ன படம் பண்றவங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, ஸ்கிரிப்ட் எங்க வேணாலும் பண்ணு, ரோட்ல உட்காந்து எழுது, மரத்துங்கரை உட்காந்து எழுது, ஸ்கிரிப்டை நல்லா பண்ணிட்டீங்கன்னா வெறும் 1 கோடியில கூட இல்லை, வெறும் 50 லட்சத்துல சில்லிஜிபிளி கொடுக்கலாம். ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். பல கோயில் வந்து பெரிய கோயிலுக்கு வந்து கூட்டம் போகாது, ஆனா ரோடு கோயிலுக்கு சில கூட்டம் ஏன் போகுது, அது பக்தி இருக்குதுன்னு சொல்றோம்ல. ஸ்கிரிப்ட்ல வந்து நல்ல வேல்யூ வந்துட்டா அந்த படம் வந்து பெரிய படம். இந்த கோயம்பேட்டில் ஒரு படம் எடுத்தாங்க, நம்ம இந்த கோலி சோடா, சும்மா அங்கே கொஞ்சம் அப்படியே லொக்கேஷனுக்கு பணம் கொடுக்க முடியாமல் அப்படியே கவர் பண்ணி எடுத்துட்டான். அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. முந்தானி முடிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எந்த படம் வருது, இந்த தெலுங்கு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, பெரிய படம் பாகுபலிக்கு உண்டான வசூல் அந்த காலத்தில், அது அந்த காலத்து பாகுபலி அது. ஆனால் எடுத்துல எங்க இந்த தவுக்கலை ஒரு 2-3 வயசானவங்க, இவதான் அதில் பெரியவர் போட்டு எடுத்துட்டு, நான் அந்த படம் பார்த்து தான் அப்புறம் நான் அசந்து போயிட்டேன். அப்படி ஒரு மாஸ். எம்ஜிஆரே கொஞ்சம் மிரண்டு போயிருப்பாரு, அதை பார்த்து தான் வாரிசுன்னு சொன்னாரோன்னு எனக்கு தோணுது. என்னன்னாக்கா அது என்ன பெரிய பிளஸ் எனக்கு, அதுலன்னா சின்ன குழந்தை மாதிரி தவுக்கில் இருக்கிறவன் அந்த பையனும் அந்த படத்துக்கு ஆக்ஷன் போடுறான், தவுக்கில் மாதிரி இருக்கிறவன். பொம்பளைங்களும் அதில் இருக்கிற முருங்கா காமெடி இதெல்லாம் பார்த்துட்டு அதை மறைமுகமாக 2 தடவை பார்க்கணும்னு நினைக்கிது. ஆனால் கிழவனுங்களும் அங்கதான் போகணும்னு நினைக்கிறான். இது எல்லா ஆடியன்ஸையும் அவர் பண்றதுன்றது மோசம். அதுல கொஞ்சம் அந்த அந்த கம்மன் விட்டு கட்டுத்தறியுன்ற மாதிரி நான் அதை வச்சுக்கிட்டு நானும் வந்து குடும்ப இயக்குனர் ஒழிட்டு வந்துட்டேன். அதனால நான் தம்பி போன்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீ வந்து நல்ல ஸ்கிரிப்ட் தான் நம்ம கிட்ட இருக்கிறது, எங்கிட்ட இருக்கிறது ஸ்கிரிப்ட் தான். அதை வச்சு பணம் பண்ணலாம், புகழ் பண்ணலாம், பேர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் கூட ஆகலாம். வெறும் ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒன்று இருக்கணும் சினிமாவில். ஒன்று அழகு இருக்கணும், ஒன்று கலையம்சம் இருக்கணும், நல்ல டான்ஸரா இருக்கணும், இல்ல நம்பர் 1 ஃபைட்டரா இருக்கணும், இல்ல இது கலைஞர் மாதிரி நல்ல வசனகர்த்தாவா இருக்கணும், இல்ல அந்த மாதிரி அது இல்ல அட்லீஸ்ட் காமெடி சொல்ற ஆளாவா இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு திறமை வந்துச்சுன்னா சினிமா கைவிடாது. எனக்கு வெறும் ரைட்டிங் தவிர வேற எதுவுமே எங்கிட்ட கிடையாது. விஷுவல்லாம் எனக்கு தெரியும், என் படத்துல எவ்வளவு பெரிய விஷுவல் இருக்கு போகுதுன்னு. நான் எவ்வளவு பெரிய ஏவிஎம்லயே 15 படத்தை முடிச்சுட்டேன் நான். அவர் ஏவிஎம் சரவணன் சார் சொன்னாரு, இந்த கடைசி செட்டுக்கு வி சேகர் செட்டுன்னு பேர் வச்சுட்டேன் அப்படின்னாரு. ஏன்னா 1, 2, 3, 4, 8, 9 அப்புறம் வி சேகர் செட்டுன்னு வச்சுட்டாரு. அவர் சொன்னாரு, சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னாரு. என் பேர் எங்கே இருக்க, சரவணன் பேர் எங்கே இருக்காது, ஏவிஎம்னு இருக்கும், உள்ளுக்குள்ள யார் பேர் இருக்காது செட்டுக்கு. உன் பேர் ஏன் வச்சுனா, நீ நானும் பார்க்குறேன் 15 படமா எங்கேயே எடுத்துக்கிற, அதுவும் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கடைசி செட்டுக்கு பேர் ஏவிஎம் செட்டு தான். அது என்னன்னா ஒரே செட்டை அப்படி வாசிப்படி மட்டும் மாற்றி வச்சிருவேன். அடுத்த படத்துக்கு நான் பெரிய ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு இருப்பேன். ஆர்ட் டேரக்டர் காப்பாடு இந்த படத்துலயாவது ஒரு ஆல்ட்ரேஷன் என்ன வாசிப்படி அந்த பக்கம் மாற்றி அப்படி என்ன சார் இது தொட்டி மாத்துது, பூந்தொட்டி 2 மாத்திரு, அட்லீஸ்ட் ஒரு புதுசாக தெரியும், இல்லை கோலமாவது போடுறீங்களா, அதை கொஞ்சம் மாத்திருங்க. 2 ஆர்டிஸ்டாக மாத்துங்க சார். கவுண்டு மணி வராது, இல்லை வடிவேல் வராது, இல்லை ஆளே மாற மாட்டானுங்க, வேற என்னதான் பண்றது இல்லையா. அப்படியே தொடர்ந்து என்னக்கா ஸ்கிரிப்ட் தான் காரணம். அதனால தம்பி வந்து ஸ்கிரிப்ட் ஃபார்ம் தான் கையில் எடுத்துட்டீங்கன்னா பாக்யராஜ் இருந்து கத்துக்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன், நான் பாக்யராஜ் இருந்து சினிமா கத்துக்கிறத விட நான் கத்துக்கிறது என்னக்கா, அவர் ஒரு சித்தர் சொன்னா அப்படின்னு சித்தர்னு வயசானவன் நினைச்சிடாதீங்க. சித்தர்னு என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு காமராஜ்னு இருக்காங்களே, அவங்களாம் வந்து சினிமா இதுல வந்து டிவியில் வந்து காமராஜ், டாக்டர் காமராஜ் அவர் கிளாஸ் எடுக்கிறார் தெரியுங்களா, 6க்கு நிறைய காலம். உண்மையிலேயே அவர் தமிழ்நாடு இல்லை உலக புகழ் வாழ்ந்தது, விளையாட்டு சிரிப்பு இல்லை. அவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர், மிகப்பெரிய கிளாஸ் தான் எடுக்கிறார். பாக்யராஜ் சார்கிட்ட இன்னும் வந்து அவர் கத்துக்க வேண்டியது, ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவர் வந்து ஒரு இதுவா போடல. காரணம் காமெடியா நினைக்க வேண்டிய விஷயமே இல்லை. கிராமங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன்,
வீட்டுக்காரன் போய் கழுத்து மேட்டில் படுத்துருவான் வயலில், ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கும். 2 மணிக்கு நைட்டு திருத்தனமாக வருவான், வந்து கதவை திடம் தட்டுற மாரி தட்டுவான். அப்புறம் ஏதாவது சத்தம் கேட்டா அப்படின்னு அப்பா அம்மா யாராவது முடிச்சுக்கிட்டான். அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா வந்து மாடு அவுத்துச்சு கட்டிட்டு போலான்னு வந்தேன்னுவான். போய் அப்படி பம்பி 3 மணிக்குள்ளே எப்படியா ஒய்ஃப் கூட அப்படி படுத்து எழுஞ்சிட்டு போயிட்டு சார், இந்த ஒய்ஃபோட படுத்துட்டு போறதுக்கு அவன் வந்து திருட்டுத்தனம் பண்றது இருக்கிற அதை விட ஒரு கேவலம். ஏன்னா கூட்டு குடும்பம், அவங்களுக்கு தெரிஞ்சக்கூடாது, இவங்களுக்கு தெரிஞ்சக்கூடாது, அவ்வளோ பயந்து செக்ஸை வந்து இது ஒரு பயம், ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா அது ஒரு பயந்த சுபாவம் உள்ளதுன்னு நினைச்சு ஒரு மூட நம்பிக்கையில வாழ்ந்துருக்கிறான். அவர் நினைக்கிறாரு இது வாழ்க்கையில மிக அடிப்படை, இதை வச்சுதான் சந்ததியை உருவாக்கணும், இதுதான் வாழ்க்கையில 100 வருஷம் ஒரு கனவு மனைவி ஒன்னா வாழணும் இல்லையா, அந்த மூஞ்ச நாம பார்க்கணும், இந்த மூஞ்ச அதை பார்க்கணும். அப்படி எது அவசியமோ அதை பார்த்து ஏன் இப்படி ஒளிகிறானுங்க எல்லாம், அதை உடைச்சு விடணும்னு ஆசைப்பட்டார். அவர் என்ன நினைச்சாருன்னா, ஒரு சைக்காலஜி டாக்டர், அவர் சொல்றாரு இது வந்து தப்பு வந்து வேணாம், தண்ணி அடிக்கிறத வந்து என்கரேஜ் பண்ண வேணாம் படத்துல இல்லையா, அது குடி, அது வேண்டாம். செக்ஸ்ன்றது அதுக்கு தான் மனுஷனே வாழறான், அதுக்கு தான் நல்ல ஸ்டைலா சட்டை போடுறான், அதுக்கு தான் அந்த பொண்ணு ஸ்டைலா சட்டை போடுறது, டெய்லி டெஸ்ட் பண்ணிக்கிறோம், டெய்லி கண்ணாடியில பாத்துக்கிறது எதுக்கு, சன்னியாசம் போறதுக்கா, அட்ராக்ட் பண்றதுக்கு. இதை வந்து போய் ஏன்டா ஒளிஞ்சு கிழிஞ்சு போய் பயந்து பண்ண, அது கூட ஒளிஞ்சு என்ன பண்ணலாம்னா, ஒருத்தர் சம்பந்தமில்லாத ஒரு பொண்ணை டாவடிக்கிறதுக்கு ஒளிஞ்சு எகிரி பிச்சு பண்ண வேண்டாம். சொந்த பொண்டாட்டிக்கு இப்படி நிலைமைன்னா அதுதான் அவர் சொன்னார், என்கிட்ட அதிகமா சொன்னார், இது அறியாமை நாட்டுல ரொம்ப இருக்குயா, இதை விடக்கூடாதியா அப்படின்னா. நான் கூட என்னன்னா இதெல்லாம் சொன்னா கமர்ஷியலா நல்லா இருக்குன்னு வைக்கிறாருன்னு நினைச்சேன் முதல்ல, வெளியில குறுக்குத்தனமா நினைக்கிறேன் இப்படிதான் வெளியில இவர் எப்ப வியாபாரத்துக்காக இப்படி வைக்கிறார் போடுது அப்படின்னு முருங்காருன்னு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. உள்ள போய் அவர் கூட உட்கார்ந்தவருக்கு தான் தெரியுது மனோதத்துவம், பெண்களுடைய மனோதத்துவம் தெரிஞ்சவர், ஆண்களுடைய மனோதத்துவம் தெரிஞ்சவர். வயசான அவருக்கு நல்லா தெரியுது. ஒரு 10-12 வயசு வரும்போதே குழந்தைங்க படிக்கும் போதே ஆண் குழந்தை தனியா பெண் குழந்தை தனியா அப்படி ஒதுங்கி போகுது இல்லையா, அது வந்து ரொம்ப அது இயற்கையாவே வருது. அது அப்புறம் பருவம் வந்துட்டு பிறகு அது ரொம்ப பிரமாதமா ஆயிடுது. சாகிற வரைக்கும் ஆண் பெண் 2 பேருக்குள்ள உறவு சூப்பரா இருக்கு. சாகிற கிழவனும் கூட ஒரு பொம்பளை வந்து கை வச்சுச்சுன்னா அப்படி சிலுத்துக்கிறான். அப்ப இது வந்து ஒரு தெய்வீகமானதுன்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா படத்துல அது அழகா ஏதாவது ஒரு வகையில அவர் நாங்க ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே இருக்கோம், அந்த சீன்ல ஏதோ ஒரு வகையில வச்சு சீன் வித்தியாசமா சொல்லி உள்ள கொண்டு வந்துருவாரு. அவர் சொல்லுவார், இதெல்லாம் நல்லா ரசிப்பாங்கய்யா, நீ பாரியாயோ இந்த முருங்கா வந்து சொல்லிச்சுக்கிட்டு 4 பேர் வெளியில போயிடுவான், நான் 4 அசிஸ்டன்ட் ஆகிட்டே சொல்லிட்டு இருந்தான், இதுக்கே 10 பேரை திருப்பி பாக்குறாங்களே பாரு, எல்லா மனுஷனுக்குள்ள இருக்குது, அதை சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி நாசுக்கா அப்படி பண்றான். அதனால இதுதான் சக்சஸ் ஃபார்முலான்னாரு. அப்புறம் உண்மையிலே எனக்கு அது பிடிச்சது. ஏன்னா நான் ஓரளவுக்கு என் படங்கள்ல அதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி திறந்தா 5 மணி நேரம் 6 மணி நேரம் இவருக்கு உண்மையிலே அவங்களாம் ராயல்ட்டி கொடுக்கணும். யாரு ஒட்டுமொத்த டிவி. அப்புறம் கவர்மெண்டே சொல்லுது செக்ஸ் எஜுகேஷன் வந்து காலேஜில் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்டர் சினிமான்றதுலாம் நான் இவர்கிட்ட இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கலாம், மாஸ் தான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதை விட தத்துவம், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு எது அவசியமோ அதை போய் திருத்தனமா பண்ணாதீங்க, அதை அழகா பண்ணுங்க. சாப்பாட்டுக்கு ஒருத்தன் நல்லா செலவழிக்கலாம், ஏன்னா அது அவசியம். அந்த மாதிரி இந்த செக்ஸ்ன்றது அது ஒரு தெய்வீகமானது, அதை எப்படி அசால்ட் பண்ணாதீங்கன்றது அவருடைய உணர்வு. ஆக அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சதுக்காகவும் இந்த மாதிரி புதுசாக வர நம்மள ஃபாலோ பண்ண வேண்டிய ஆளுங்களாம் நிறைய இருக்காங்க. இந்த புதுசாக வந்தவங்களாம் வந்து என்னன்னா இப்படி ஏதாவது மாசான ஒரு விஷயங்களை பட்ஜெட்ல எல்லாம் பண்ணி பெரிய ஆளாக வர்றதுக்கு எவ்வளவோ ரூட் இருக்கு. அதுக்கு உழைக்கணும், உழைப்பு மட்டும்தான் அது அது கை கொடுக்கும். சின்ன படங்கள் வந்து கண்டிப்பா வந்து நீங்களாம் பத்திரிகையாளர் மற்றவங்களாம் இருக்கீங்க, ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஒரு அதிகமாகவே பண்ணலாம். சின்ன படங்களுக்குன்னு கொஞ்சம் பொருளே கொடுக்கலாம். எல்லாம் ஆடியோ வந்து வீடியோ வச்சு இதுங்களா டிவிக்காரங்க எல்லாருமே பொருள் கொடுக்கலாம். சின்ன படங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கணும். சின்ன இப்போ குழந்தைய அழைச்சிட்டு போகும்போது எல்லா குழந்தையும் நடந்து போகுது, ஒன்று ஓடி போகுது, ஒன்று மட்டும் என் இடுப்பு தூக்கி வச்சுட்டு போறாங்க. அதுவும் குழந்தை தானே, இறக்கி விட்டு போக வேண்டியது தானே. அது இறக்கி விட்டா அது ஓடாது, கீழே விழுந்து ஏதாவது ஆயிடும். சின்ன குழந்தை என்பது இடுப்பு தூக்கி வைக்கிற குழந்தை மாதிரி, அது சின்ன படத்தை இடுப்பில் தூக்கி வச்சிருக்க குழந்தை மாதிரி. ஏன் வந்து பாதசாரி எல்லாம் போடுறாங்களே, லாரிக்கு ஒரு ரூட்டு போடுறான், பஸ்ஸுக்கு ஒரு ரூட்டு போறான், சைக்கிளுக்கு ஒரு ரூட்டு, நடந்து போறவன ஏன் பிளாட்பாரத்தில் விடுறான், அவன் எல்லாரும் மூலையும் போனான்னா ஓடி கீழே அடிபட்டுருவாங்க. அந்த மாதிரி சின்ன படங்கள் பாதுகாப்போடு பயணமாகி வெளியில வந்தா அதுல இருந்து எத்தனை பாக்யராஜ் சார், எத்தனை ரஜினி சார், எத்தனை கமல் சார், எவ்வளவு பெரிய டைரக்டர்லாம் உள்ள வரலாம். 16 வயதிலே சின்ன படம் பாரதிராஜாவை கொண்டு வந்தது, பாலச்சந்திர சாரை கொண்டு வந்தது மிக சின்ன படம், நாகேஷை கொண்டு வந்தது சும்மா ஒரு ஃபேமிலி டிராமா, அதெல்லாம் ஒரு பெரிய ஆள் ஆகிடுச்சு. ரஜினி சாரி கொண்டு வந்தது எந்த படம், கமல் சார் ஃபேமஸ் ஆன 16 வயதில் எவ்வளோ சும்மா ட்ரெயினே இல்லாமல் இது இல்லாத கண்ணன் சாரா இருக்காங்களே, அவங்களாம் தெரியும். அந்த அவங்களும் அவங்க பாக்யராஜ் சார் அப்படி இருக்க எக்கனாமிக்கிலேயே வந்து பெரிய படங்களை சக்ஸஸ் பண்ணவங்க, கஞ்சி தனத்துன்னு கூட சொல்லலாம் இல்லையா.
எக்கனாமிக்கலியே பெரிய பட சாதனைகளை பண்ணவங்க அவங்களா இருக்காங்க. அதனால இந்த சின்ன படங்கள் தான் பெரிய அவங்கள வாழ வச்சிருக்கு. ஆலமரம் அரச மரம் பெருசு தான், நிழல் கொடுக்கும், அதை வச்சு சாப்பிட முடியாது. நெல் வந்து ஜான் தான், ஆனா அந்த ஜான் நெல் இருக்குல்ல, அந்த விளைச்சல் தான் எல்லாரையும் வாழ வைக்கும். சிறிய படங்கள் வாழ்ந்தால் சினிமா வாழும் என்று கூறி தம்பிக்கு நன்றி. யாரா வாசல்ல அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, பிச்சைக்காரர் பிச்சை கேட்குறார் அப்படின்னு. நான் 3.5 வயசாக இருக்கும்போது ஒரு முறை கூட வேறு ஒருவருடன் பேசும் பொழுது கமல் வந்தானா என்று சொன்னதே கிடையாது அவர். நான் எங்கேயாவது கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு வந்து அவன் சொன்னான் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, என்னை பற்றி வீட்டில் ஜோக் அடிக்கிற அளவுக்கு பல பேர் ஒப்பீனியன் சொல்கிறத அறிவுரைன்னு தப்பாக நினச்சிக்கிட்டதும் உண்டு. சந்திரஹாசனை பற்றி பேச வேண்டியதே இல்லை. அவர் என்னுடைய நிழலாக இருந்துக்கிட்டே இருப்பார் டெய்லி. அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது. கற்றுக்காமல் சோம்பேறித்தனத்தினால இது வேணாமே நமக்கு அப்படின்னு நினச்சது. இனிமேல் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் நான்.